சில ஸ்டாக் நியூஸ் பார்க்க போகிறேங்க. மண்டேவே ரெக்கார்ட் பண்ணது. பட் ஏன் இப்போ போகிறேன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 12 மினிட்ஸ் மேக்ஸிமம் வீடியோ போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒரு 2 மினிட்ஸ் மார்க்கெட் பற்றி பேசுகிறோம், 10 மினிட்ஸ் நம்மளால் எவ்வளோ ஸ்டாக்கை கவர் பண்ணணுமோ கவர் பண்ணணும் அப்படின்னு என்னோட எண்ணம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஒரு குவாலிட்டியான விஷயங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் 12 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். 10னா சூப்பர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் மேக்ஸிமம் 10 to 12 அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இது பியாண்டாக போனதுனால என்னால் அன்றைக்கி எடிட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நியூஸில் அதோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் மண்டே இருந்தால் கூட நியூஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான நியூஸாக தாங்க இருக்கும். ஸோ அதான் கொண்டு வந்திருக்கேன். இன்ஃபோ ஏஜில் ஒரு நியூஸ் இருக்குங்க. நாக்கரி தான் இன்ஃபோ ஏஜ் அப்படிங்கிறது. 2027 அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் பில்லிங் மட்டும் 773 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன வருஷம் 644 கோடி. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 14.4% வளர்ச்சி கொடுக்குதுங்க. ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து ஷேர் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11% ஏறி இருக்குங்க. அண்ட் ஏரியான் growth 773 கோடி வந்து ரெக்யர்மெண்ட் சொல்யூஷன் மட்டும் வருது. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து ஒரு 4 செக்மெண்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட் சொல்யூஷன், அதான் நாக்கரி அப்படிங்கிறது. அதில் வந்து 552 கோடி உங்களுக்கு வருமானம் வருது. 17.5% growth இருக்குது. இதுதான் அவங்களோட மெயின் டிரைவ். செகண்ட் 99 ஏக்கர்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் வச்சிருக்காங்க. 110 கோடிங்க. போன வருஷம் 94.4 கோடி. ஸோ இது வந்து 16.6% growth காட்டியிருக்கு. அப்புறம் வந்து ஜீவன் சாதி மேட்ரிமோனியா சைட் வச்சிருக்காங்க. 39 கோடி. போன வருஷம் 34 கோடி இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்புறம் வந்து சாக்ஷி அதாவது எஜுகேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. 34.6 கோடிங்க. போன வருஷத்தை விட இது மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. இந்த சாக்ஷி எஜுகேஷன் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு, மற்ற எல்லாமே ஏறி இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் அப்டேட்டால் தான் ஸ்டாக் வந்து 11% ஏறி இருக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ட்ராடேல வந்து 1139 வந்து டச் பண்ணியிருக்கு. நேற்று மட்டும் 1024 இருந்துச்சுங்க. இது ஒரு மிட்கேப் கம்பெனி தான், பட் ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்கு. ஸோ சின்ன கம்பெனி பாருங்களேன் எவ்வளோ இதை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கோடிங் நிஞ்சா அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து பாதி வாங்கிட்டாங்க. ஸோ மிச்சம் அவங்களோட 45-36% வாங்க போகிறாங்க 39.9 கோடிக்கு. ஸோ 100% வாங்கிட்டாங்கன்னா இதுவும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் ஆயிருங்க. ஸோ கிட்டத்தட்ட 5வது செக்மெண்ட்டாகவே இது அவங்க வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ ஒரு நல்ல கம்பெனி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் ஸ்பிளிட் பண்ணி போனஸ்லாம் கொடுத்து ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதையும் மாற்றம் பண்ணலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஹைலி ஓவர் வெல்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குங்க. ஸோ அதனால கொஞ்சம் மாற்றம் பண்ணி பார்க்கலாம். பட் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த கம்பெனி பற்றி. அண்ட் சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட 5வது நாளாக தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் 60 ரூபா கிட்ட போயிடுச்சு. இப்போ வந்து 54 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு மட்டுமே 1.84% டிக்ளைன் ஆயிருக்கு. ₹1 குறைஞ்சிருக்கு இன்னைக்கு மட்டுமே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த பவர் எக்யூப்மெண்ட் ஸ்டாக் எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் எல்லாம் இறங்கிருச்சு. நேற்று ஏறிச்சு, பட் இன்னைக்கு இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா இவங்களோட வால்யூம் இன்னைக்கு ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 1.18 crore ஷேர் வந்து இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குங்க. யார் வித்துருக்கான்னு தெரியல. நம்ம அந்த டீட்டெயில் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் எதுக்கு வித்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் வீக்னஸ்க்கு இந்த ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து 1.56 இன்னைக்கு மட்டும் விழுந்திருக்கு. ஸோ அதனால கூட இவங்களை அடிச்சிருக்கலாம். இவங்களோட ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ரேட்டிங் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் மோஜோ வந்து பை ரேட்டிங் வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. 64 முன்னாடி வச்சிருந்தாங்க, இப்போ 64 தான். பட் அது ஹோல்ட் ரேட்டிங்காக இருக்கு, பை ரேட்டிங்காக இல்லை. அண்ட் ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 6.2 GW வந்து இருக்கு. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் டெக்னிக்கல் வந்து ரொம்ப பீரியஸாக இருக்குன்னு எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்மூரா வந்து ஹோல்ட் ரேட்டிங் அவங்களும் ஹோல்ட் ரேட்டிங் தான் வச்சிருக்காங்க. டார்கெட் 56. இதுக்கு முன்னாடி 55 வச்சிருந்தாங்க. இப்போ ₹1 கூட்டிருக்காங்க, 6 அப்படின்னு கூட்டியிருக்காங்க. பட் பார்க்கலாங்க, ஃபண்டமெண்டல் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் பீரிஷாக இருக்கு. ஏதோ தப்பு நடக்குது இந்த ஸ்டாக்ல. ஐ மீன் தப்பு இந்த சென்ஸ், நான் வந்து தப்பா சொல்லலை. ஏதோ அவங்களுக்கு அவங்க வர வேண்டிய டீல் வரலையோ, இல்லை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஏர்னிங்ஸ் நடக்கலையோன்னு நினைக்கிறேன். அதனால தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. டீட்டெயில் வந்து நம்ம இன்னும் தேடி பார்த்தா கிடைக்கும். நான் கிடைச்சா கண்டிப்பாக சொல்றேன். 2 மாசத்தோட EV சேல்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. 61% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.6 யூனிட் வந்து வித்திருக்காங்க. பயங்கரமா இருக்கு இதை பார்க்கும்போது. போன வருஷத்தை பார்த்தீங்கன்னா 25.57 லட்சம் யூனிட், இந்த முறை 3 லட்சம் யூனிட்டை தாண்டிட்டாங்க. இது ரெக்கார்டு. ஸோ இவி வந்து மொத்தமாக ரெஜிஸ்ட்ரேஷனு 3,06,220 யூனிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 40% தாண்டி இருக்குங்க. 40.35% ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் இவி வந்து வித்துருக்கு. இந்த CNG ஹைப்ரிட் இவி எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறாங்க, இந்த அல்டர்னேட்டிவ் ஃபியூல் அப்படின்ட்டு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் கார் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் 30,000 தாண்டிடுச்சுங்க. 31,251 யூனிட் வித்துருக்கு. இயர் ஆன் இயரில் 106% growth காட்டியிருக்குங்க. டாப் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 12,023 யூனிட் வித்திருக்காங்க. இயர் ஆன் இயர்ல 125% growth காட்டியிருக்கு டாடா மோட்டார்ஸ் மட்டுமே. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூன்ல 5,355 யூனிட் தான் வித்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 12,000 தாண்டாங்க. மகேந்திரா வந்து 7,645 யூனிட் வித்திருக்காங்க. 7,000 தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தாண்டாங்க. இது போன வருஷம் அவங்க பார்க்கும்போது 3,513 யூனிட்ஸ் வித்துருந்தாங்க. ஸோ இதுவும் நல்ல இயர் ஆன் இயர்ல 112% growth காட்டியிருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்ல வந்து மாருதி இருக்கு, வின்ஃபெஸ்ட் இருக்கு, BYD. இவங்க எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் எல்லாமே மந்த்லி போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல
ஹையாக தாங்க விற்றுருக்காங்க. ஸோ டீலர் எல்லாமே நல்ல புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் தாங்க இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் இன்னும் வர 2 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மான்சூன் வந்து வருது, அது ஷார்ட் ஃபாலாக கூட இருக்கலாம். அப்புறம் இன்வென்ட்ரி பைப்லைன் விட அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மேபி இந்த வளர்ச்சியை வந்து வருகிற குவார்ட்டரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நம்ம இது பொறுத்து பார்ப்போம். ஸோ ஈவி காருக்காக இருக்கட்டும், ஈவி ஸ்கூட்டராக இருக்கட்டும் நல்லா வித்துட்டு இருக்குன்னு தான் காட்டுது. நம்ம ரீசெண்டாக கூட எட்டர்னல் பற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. எட்டர்னல் காம்படிட்டர் ஸ்விக்கி தான். இன்னைக்கு மட்டும் பாருங்க, ஸ்விக்கி வந்து 7% ஏறிங்க, கிட்டத்தட்ட 266 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஓனர்ஷிப் வந்து 50% கீழே போயிட்டாங்க. இதுதான் மேஜர் ரீசன். ஸோ கீழே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஓனர்ஷிப் 50% மேலே இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 49.76 வந்திருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் வந்து 50.24% வந்திருக்காங்க. அவங்களுக்கு டொமஸ்டிக் ஷேர் ஹோல்டு படி இன்க்ரீஸ் ஆகுதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஓன்டு அண்ட் கண்ட்ரோல்டு கம்பெனி அப்படின்னு அவங்க வந்து மாறலாம். IOCC அப்படின்னு சொல்லுவோம். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களே ஓனா வந்து இந்த குயிக் காமர்ஸ்ல வந்து இன்ஸ்டாமார்ட்டை இந்த இன்வென்ட்ரி டார்க் ரூம் இது எல்லாமே அவங்களால ஓனா பண்ண முடியும். சப்ளை செயின் கண்ட்ரோல் எல்லாமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியுங்க. ஸோ இவங்க வந்து ஃபாரின் என்டிட்டியா இருந்தால் அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. அதனால தான் அது வந்து நம்மளோட எட்டர்னலுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் ஓன்டு கம்பெனி இந்த குரூப்ல வராங்க. அவங்களால ஓனா டார்க் ரூம் வைக்க முடியும், ஓனா இந்த இன்ஸ்டாமார்ட் அப்புறம் இன்வென்ட்ரி வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். பட் இவங்களால முடியாது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த நியூஸை. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட ஃபாரின் ஹோல்டி குறையதுனால இவங்களுக்கு இந்த IOCC கிடைச்சிருமானா கிடைக்காது. பட் இது ஒன் ஆஃப் த கிரிட்டீரியாங்க IOCC வந்து நம்ம மாறுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா AOA ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஒன்று வச்சாங்க. அது 73% ஓட்டு வந்தா இவங்க வந்து இந்த IOCCக்கு வரலாம், ஸ்டேட்டஸ்க்கு வரலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72.36% ஓட்டு தான் வந்திருக்கு. 2.65% ஷார்ட் ஃபாலாக நடந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு இந்த IOCC ஸ்டேட்டஸ். மேபி நம்ம சீக்கிரமாக அது கிடைக்கும்னு நினைக்கலாங்க. ஒருவேளை அது கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.65% ஷார்ட் ஃபாலும் இந்த கம்பெனி கிடைச்சிச்சுன்னா இப்போ அவங்களுக்கு FA வந்து 50% கீழே குறைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் வந்து 70% ஓட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இந்தியன் பேர் மாதிரியே மாறுறாங்க. ஸோ அப்போ இவங்களோட ஸ்டாக் நல்லா ஏறும் தான் நான் நினைக்கிறேன். 15 வீக் லோ பார்த்தீங்கன்னா 235 இப்போ தான் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ 264 வந்திருக்குங்க. 12% ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து பொறுத்துறது பார்க்கலாங்க. மேபி இது ரைட் டைம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதுதான் ஒரு நியூஸ் வந்து மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன். அவங்களுக்கு வந்து இப்போ ஓனர் டார்க் ரூம் அவங்களே இங்கே அமைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களால நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணலாம். ரைட்டான டைம் கிடைச்சா என்டர் ஆகலாம். ஸோ பிளாக் ராக் வந்து என்ன பண்ணுறாங்க, நாஸ்டாக் 100 அப்படின்னு ஒரு ETF வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிளாக் ராக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் நாஸ்டாக் 100 ETF ஒரு ETF வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேமஸ் ETF என்ன QQQ அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இது வந்து 27 வருஷமா வந்து மார்க்கெட்ல இருக்குங்க. S&P 500 வந்து ட்ராக் பண்றதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டைமா வந்து இவங்க வந்து நாஸ்டாக் 100க்குள்ள வராங்க. அப்படியும் வந்து கடந்த மாதம் அவங்க நாஸ்டாக் 100ல ETF வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ நாஸ்டாக் 100 ETF வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாஸ்டாக் 100ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் AI அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனி தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த பூம்னா இதுக்குள்ள வராங்களான்னு தெரியல. இந்த IQQ இவங்களோட நேம் வந்து IQQன்னு வச்சிருக்காங்க. ஸோ இதோட இனிஷியல் NAV $24 வச்சிருக்காங்க. ஸோ இது யுனெஸ்கோ ஃபண்டோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அவங்க வந்து $297 இருக்காங்க, இவங்க வெறும் $24 இருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். பட் பார்க்கலாம் இவங்க வந்து எப்படி இதை வந்து கொண்டு வர போறாங்கன்னு. ஸோ 2020க்கு அப்புறம் பெஸ்ட் குவார்டர் வந்து இதாங்க நாஸ்டாக் 100க்கு. ஏன்னா ஸ்டாக் பூம் எல்லாம் நடந்ததுனால. ஸோ இந்த உங்களை டைமோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.